என் சொந்தங்கள் அனைவருக்கும் கதை பெட்டகத்தின் வணக்கங்களுடன் வாழ்த்துகள். ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஏழ்மையான ஆனால் நேர்மையான ஒரு மரவெட்டி வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் காட்டிற்கு சென்று மரங்களை வெட்டி அதை விற்று தனது குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் வழக்கம்போல் ஆற்றங்கரையில் உள்ள ஒரு பெரிய மரத்தை வெட்டிக் கொண்டிருந்தான். திடீரென்று அவன் கையில் இருந்த இரும்பு கோடாரி தவறி ஆற்றில் விழுந்தது. ஆறு மிகவும் ஆழமாக இருந்ததால் அவனால் அதை எடுக்க முடியவில்லை. அவன் கவலையுடன் ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்தான். இதுதான் என் வாழ்வாதாரம், இதை இழந்தால் என் குடும்பம் எப்படி வாழும் என்று வருந்தினான். அந்த நேரத்தில் ஆற்றிலிருந்து ஒரு தேவதை தோன்றியது. ஏன் அழுகிறாய் என்று கேட்டது. மரவெட்டி நடந்த உண்மையை சொன்னான். பிறகு தேவதை முதலில் ஒரு தங்க கோடாரியை காட்டி, இது உன்னுடையதா என்று கேட்டது. அவன் உடனே, இல்லை அம்மா, அது என்னுடையது அல்ல என்றான். பிறகு தேவதை ஒரு வெள்ளி கோடாரியை கொடுத்தது. அதையும் அவன் இது என்னுடையது அல்ல என்று மறுத்தான். இறுதியாக தேவதை அவன் இரும்பு கோடாரியை காட்டியது. அதை பார்த்தவுடன் அவன் மகிழ்ச்சியுடன், ஆம், இதுதான் என்னுடையது என்றான். அவனுடைய நேர்மையை பார்த்த தேவதை மிகவும் மகிழ்ந்தது. உன்னுடைய உண்மைத்தன்மைக்காக இந்த 3 கோடாரிகளையும் உனக்கு பரிசாக அளிக்கிறேன் என்று கூறி தங்கம், வெள்ளி, இரும்பு ஆகிய 3ஐயும் கொடுத்தது. மரவெட்டி நன்றியுடன் அவற்றை வாங்கிக் கொண்டு வீட்டிற்குச் சென்றான். இப்படி நடந்த அனைத்தையும் பேராசை பிடித்த ஒருவன் தூரத்திலிருந்து பார்த்தான். அடுத்த நாளே அவன் ஆற்றுக்குச் சென்று தனது கோடாரியை திட்டமிட்டு ஆற்றில் தூக்கி எறிந்தான். ஐயோ, என் கோடாரி என்று அழுது நாடகம் ஆடினான். தேவதை மீண்டும் தோன்றியது. அந்த பேராசைக்காரனிடம் முதலில் தங்க கோடாரியை காட்டி, இது உன்னுடையதா என்று கேட்டது. ஆம், இதுதான் என்னுடையது என்று பொய்யை சொன்னான் அவன். தேவதை கோபமடைந்தது. நேர்மை இல்லாதவருக்கு பரிசில்லை என்று கூறி தங்க கோடாரியையும் அவன் சொந்த இரும்பு கோடாரியையும் எடுத்துக்கொண்டு மறைந்தது. பேராசைக்காரன் மனவருத்தத்துடன் ஆற்றில் அமர்ந்து வருந்தினான். நேர்மை எப்போதும் உயர்வு தரும், பேராசை நஷ்டத்தை தரும். பொய் சொல்வதால் கிடைக்கும் லாபம் நீண்ட நாள் நிலைக்காது. உழைப்பே உண்மையான செல்வம். தவறு செய்தாலும் திருந்தினால் வெற்றி உறுதி. நல்ல குணம்தான் மனிதனின் பெரிய சொத்து. நம்பிக்கையும் உண்மையும் வாழ்க்கையை காப்பாற்றும். அவசர ஆசை வாழ்க்கையை அழிக்கும். என் இனிய தமிழ் சொந்தங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள்.